கூற்று மற்றும் காரணம் இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கூற்று ஏ, கருவளம் ஆனது தமிழ்நாட்டில் மிக குறைவாக உள்ளது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கருவளமானது தமிழ்நாட்டில் மிக குறைவாக உள்ளது அப்படின்ட்டாங்க. காரணம், இம்மாநிலமானது அதாவது தமிழ்நாடு ஆனது 80% படிப்பறிவினை கொண்டுள்ளது. 80% படிப்பறிவினை கொண்டுள்ளது. அப்போ ரெண்டுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சரியாக தான் இருக்கும். அப்போ ஏ மற்றும் ஆர் சரி, ஏவிற்கு ஆர் சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏன்னா படிப்பறிவு மட்டும்தான் அறியாமையை போக்கும். அப்போ கருவளமானது தமிழ்நாட்டில் மிக குறைவாக உள்ளதுக்கு காரணம் 80% படிப்பறிவு அப்படின்றாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, மின் கடத்துத்திறன் என்பது மண்ணின் டேஸ் அளவீடு ஆகும். மின் கடத்துத்திறன் என்பது மண்ணின் டேஸ் அளவீடு ஆகும். உப்புத்தன்மை, எங்கே உப்புத்தன்மை இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு மின் கடத்துத்திறன் அதிகமாக கிடைக்கும். அப்போ இதில் காரத்தன்மையும் உதவாது, உப்புத்தன்மை தான் உதவும். அமிலத்தன்மை சுத்தமாக உதவாது. மின்சாரத்தை கடத்தும், ஆனால் எங்கே மின் கடத்துத்திறன் அதிகமாக இருக்குது அப்படின்னா மண்ணோட காரத்தன்மையும் பொறுத்து கிடையாது, அமிலத்தன்மையை பொறுத்து கிடையாது, உப்புத்தன்மையை பொறுத்து மட்டுமே. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அப்போ மின் கடத்துத்திறன் என்பது மண்ணின் டேஸ் அளவீடுனா உப்புத்தன்மையின் அளவீடு ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி, குப்தர்கள் பற்றி. கூற்று, குப்தர்கள் மற்றும் முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் ஒரே சீரான நிர்வாக நாடு முழுவதுமாக நிறுவப்பட்டது. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்கிறாங்க. குப்தாஸ் காலத்துலேயும் முகலாயர் காலத்துலேயும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. கரெக்டு தான். ஏன்னா நிர்வாகத்தின் அடிப்படை அழகான கிராமத்திலிருந்து பிராந்தியங்கள், மண்டலங்கள், தேசங்கள், புக்திகள் அப்படி பிரித்து ஒவ்வொரு நிர்வாக முறைக்கும் ஒரு அரசு அலுவலரை பணி நியமனம் செய்து நிலவரிக்கு ஒருத்தவங்க, நிர்வாகத்துக்கு ஒருத்தவங்க, நீதிக்கு ஒருத்தவங்கன்னு தனித்தனியாக பிரித்து அதுக்குன்னு அமைச்சரை உருவாக்குனது குப்த பேரரசுலையும் முகலாய பேரரசுலையும் மட்டும்தான். அது கிராமத்திலிருந்து உங்களுக்கு தேசம், பிராந்தியம், மண்டலம் வரைக்க நிர்வாகத்துக்கு ஒருத்தர், நீதிக்கு ஒருத்தர், நிலவரிக்கு ஒருத்தர்னு தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. அதைத்தான் இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க. குப்தர்கள் மற்றும் முகலாயரின் ஆட்சி காலத்தில் ஒரே சீரான நிர்வாக முறை நாடு முழுவதும் நிறுவப்பட்டது. மிக மிக சரி. அப்போ நாடு முழுவதும் ஒரே மாதிரி நிறுவப்பட்டால் தான் அது பேரரசுக்கான ஒரு முக்கியமான அடையாளம். அப்போ இந்தியாவை ஆண்ட பேரரசுகள் 2, குப்தர்கள் மற்றும் முகலாயர் ஆட்சி காலத்தில் நிர்வாக முறை, நீதி, வரி வசூல் செய்யும் முறை ஆகியவற்றுக்கு தனித்தனியாக அமைச்சர்கள் போட்டு அதுக்கான துறையும் தனித்தனியாக ஒதுக்கி நிர்வாகத்தின் அழகை சிறப்பாக செயல்பட வச்சதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காரணம், இந்திய ராஜ்யங்களை ஒருங்கிணைக்கும் முகவராக ஆங்கிலேயர்கள் இருந்தனர். முதல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை வணிகம் செய்ய வந்து பின்னால் இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க. அவங்க இந்தியாவை ஒன்றிணைச்சாங்க, கரெக்டு தான். ஆனால் மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் பொருந்தலை. ஏன் பொருந்தலைன்னா அவங்க இந்தியாவே ஆட்சி செய்து நிர்வாக அழகாக மாற்றினாங்க, இவங்க இந்தியாவை ஒருங்கிணைச்சாங்க. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரி தான். ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. அதான் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஏ மற்றும் ஆர் சரியானவை. ஆமாங்க, இந்தியா ஒருமைப்பட்டுக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் ஆங்கிலேயர்களோட அந்த இந்தியாவை ஒருங்கிணைக்கும் தன்மை தான். இந்தியா விடுதலை அடையும் போது 565 சுதேச அரசுகள் இருந்துச்சு. இதையும் கேள்வியாக கேட்பாங்க. அப்போ கூற்று, குப்தர்கள் மற்றும் முகலாயர் ஆட்சி காலத்தில் ஒரே சீரான நிர்வாக முறை நாடு முழுவதும் நிறுவப்பட்டது. காரணம், இந்திய ராஜ்யங்களை ஒருங்கிணைக்கும் முகவராக ஆங்கிலேயர்கள் இருந்தனர். ஏ மற்றும் ஆர் சரியானவை. ஏவின் சரியான விளக்கமாக ஆர் இல்லை. ஏயின் சரியான விளக்கமாக ஆர் இல்லை. ஏன்னா மேலே குப்தாஸ், முகலாயர்ஸ் அப்படின்னு முகலாயர்கள் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து ஆங்கிலேயர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க, பிரிட்டிஷாரை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தனித்தனியாக பார்க்கும்போது சரிதான், ஆனால் சேர்ந்து பார்க்கும்போது சரியான விளக்கம் இல்லை. அடுத்து, எந்த ஆண்டில் சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்தை சூட்டி கொண்டார்? 1627 சிவனேரி கோட்டையில் தான் சிவாஜி அவர்கள் பிறக்கிறாங்க. உங்களுக்கு மராத்தியரை பற்றி வீடியோ வேணால் நம்மளோட சேனல் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இவர் எந்த ஆண்டு சத்ரபதி பட்டம் சூடுறார் அப்படின்னா 1674. 1674 தான் சிவாஜி
சத்ரபதி என்னும் பட்டத்தை சூடிக்கொள்கிறார். சரி, இந்த சத்ரபதின்ற சொல் எம்மொழி சொல். சத்ரபதின்றது எம்மொழி சொல். அது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. இதுக்கு வெண்மையான குடை அப்படின்னு ஒரு அர்த்தம் வேறு இருக்குது. அப்போ சத்ரபதி சிவாஜி எந்த ஆண்டு பட்டத்தை சூடிக்கொண்டார்னா 1674. அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. கராஜ் என்பது இஸ்லாமியர் அல்லாதவரிடமிருந்துதான நிலவரி. கராஜ் என்பது இஸ்லாமியர் அல்லாதவரிடமிருந்து நிலவரி. இஸ்லாம் மதத்தை பின்பற்றாதவர்களிருந்து வாங்கக்கூடிய நிலவரியை தான் கராஜ் என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இந்த காலவரிசைப்படி கேட்டிருக்காங்க. ஓகே. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். கேள்வி என்ன? பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒருங்கமைக்கவும். முதலாம் பானிபட்டு போர் 1526. 1526 1526. ஜஹாங்கீர் லாகூரில் அடக்கம் செய்யப்பட்டார். 1627. 1627 நவம்பர் 12 அவர் அடக்கம் செய்யப்பட்டது. காஷ்மீர்லேருந்து லாகூருக்கு கொண்டு வந்து தான் அவர் அங்கே அடக்கம் செய்வாங்க. அப்போ ஜஹாங்கீர் லாகூரில் அடக்கம் செய்யப்பட்டது 1627 நவம்பர் 12. அக்பரோட மரணம் 1605. அதுக்கப்புறம் தான் ஜஹாங்கீருக்கு அப்புறம் தான் இரண்டாம் பகதூர் ஷா வர்றாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ஃபபெட்டில் இது கிளியராக புரிஞ்சிருக்கும். அப்போ 4ல் ஆப்ஷன் முடியணும். இரண்டாம் பகதூர் ஷாவில் முடியணும். அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஜஹாங்கீர் லாகூரில் அடக்கம் செய்யப்பட்டார் அப்படின்ற வார்த்தை வரணும். ஏன்னா அது 1627. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதலாம் பானிபட்டு போர் 1526. 1526. அப்போ 1வது ஆப்ஷன். அதுக்கடுத்து எது வருதா? அக்பரோட மரணம் 1605. 1 3. அடுத்த ஜஹாங்கீர் லாகூரில் அடக்கம் செய்யப்படுதல் 1627 நவம்பர் 12. அப்போ அது 2வது ஆப்ஷன். இரண்டாம் பகதூர் ஷா 4வது ஆப்ஷன். அப்போ 1 3 2 4. 1 3 2 4. ஆப்ஷன் டி தான் சரி. ஆப்ஷன் டி தான் சரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் பானிபட்டு போரை மறந்துடக்கூடாது. பாபருக்கும் டெல்லியின் கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும் பானிபட்டு அப்படின்ற ஒரு இடத்துல. அதான் முதலாம் பானிபட்டு போர். அதில் முகலாய பேரரசை நிறுவ பாபர் ஆரம்பித்து வச்ச ஒரு பாயிண்ட்டு தான். பாபர் அந்த போரில் முக்கியமாக ஜெயிக்க காரணம் அவருடைய பீரங்கி படை தான். ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதுக்குள்ளே 2 கேள்விகள் அடங்கியிருக்கு. டெல்லியோட கடைசி சுல்தான் யார்? இப்ராஹிம் லோடி. எந்த போரின் மூலமாக டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வருதுன்னா முதலாம் பானிபட்டு போர். அவரை வென்றவர் பாபர். முகலாய பேரரசு எங்கே ஆரம்பமாது? இந்த முதலாம் பானிபட்டு போரில் தான் ஆரம்பமாது 1526. வெற்றிக்கான காரணம் பீரங்கி படை. அப்போ 1 3 2 4 ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேள்விலாம் வரும்பா. அடுத்து ஃபைண்டு த இன்கரெக்ட் மேட்ச்டு பேர். ஓகே. தேர்தல் இயந்திரங்களை பொறுத்த மட்டில் சரியாக பொருந்தாத இணையை கண்டறிக. வார்த்தையை பாருங்கள். சரியாகன்னு கொடுத்துட்டு அடுத்து பொருந்தாதன்ற வார்த்தையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஒரு சில நேரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உட்காந்து அந்த ஹாலில் உட்காந்து பார்க்கும்போது இந்த கேள்வி நம்ம சரியாக வாட்சி பார்க்காம ஓகே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்போ 1 2 சரின்னு அடிச்சு விட்டு வந்துடுவோம் டக்குன்னு. ஏன்னா கேள்வி நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம், சரியாக வாசித்து பார்க்க மாட்டோம், புரிதல் இருக்காது, பொறுமை இருக்காது. அப்போ இந்த கேள்வியை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும். இங்கிலீஷ்லேயும் பார்க்கணும், தமிழ்லேயும் பார்க்கணும். இங்கிலீஷில் பாருங்கள் இன்கரெக்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்லையும் சரியாக பொருந்தாத இணை அப்படின்னு வார்த்தை இருக்குது. அப்போ பாருங்கள், தேர்தல் இயந்திரங்களை பொறுத்த மட்டில் சரியாக பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இசிஐ. இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. தமிழில் இந்திய தேர்தல் ஆணையம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம். ஆர்டிக்கல் 324 சட்டப்பிரிவு 324 படி உருவாக்கப்பட்டது. ஜனவரி 25 1950 உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுது. காரணம் என்னென்னா இந்திய தேர்தல் ஆணையம் புதுடெல்லியில் அப்போ தான் நிறுவப்படுது. அதை தான் ஷார்ட்டாக இசிஐ அப்படிம்பாங்க. அப்போ இது கரெக்டு. ரெண்டாவது பாருங்கள், சிஇஓ தலைமை தேர்தல் அதிகாரி, சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர். சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர்
அப்போ கரெக்டு தான். இந்த இடத்துல இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சீஃப் எலக்டோரியல் ஆஃபீஸர். சீஃப் எலக்டோரியல் ஆஃபீஸர் கரெக்டு தான். சீஃப் எலக்டோரியல் ஆஃபீஸர்ன்றது கரெக்டு. அப்போ 1, 2 சரி. ஆனால் அவங்க எது கேட்குறாங்க, தப்பானது எதுன்னு கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், டிஇஓ மேம்பாட்டு தேர்தல் அதிகாரி. டிஇஓ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெவலப்மெண்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். டிஓ அது வராது. டிஓனா 2 டெஃபினேஷன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு ஒரு மீனிங் இருக்குது. இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு ஒரு மீனிங் இருக்குது. இங்கே இது கொடுத்தது தவறு. டிஇஓ என்பது இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் தவறு. அப்போ 3 தவறு. 3 தவறு. 4 பாருங்கள், இஆர்ஓ. இஆர்ஓ அங்கே பாருங்கள், எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்துருக்கு. தேர்தல் பதிவு அதிகாரின்னு. பதிவுன்ற வார்த்தை இங்கே வரவே வராது. எலெக்ஷன்ற வார்த்தையும் வராது. எலக்டோரியல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், எலக்டோரியல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு வரணும். எலக்டோரியல்னு வரணும். அங்கே எலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ 4வதும் தவறு. அப்போ 3, 4 தவறு. காரணம் தெளிவாக சொல்லிட்டேன். 3, 4 தவறு. அங்கே எலெக்ஷன் வராது, எலக்டோரியல் அப்படின்ற வார்த்தை வரணும். புரியுதுங்களா? 2வது ஆஃபீஸருக்கு ஓ கிடையாது. இங்கே பாருங்கள், அங்கே ஆஃபீஸர் எலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இந்த தமிழில் கொடுத்துருக்கிறது தவறு. அப்போ எது பொருந்தாதுன்னா 3 மற்றும் 4 எங்கள் ஆப்ஷனில் இருக்குது. சி தான் கரெக்டு. அப்போ எது சரின்னு கேட்டால் இருக்க 2 சரி. இந்திய தேர்தல் ஆணையம்ன்றது சரி, தலைமை தேர்தல் அதிகாரின்றது சரி. எது தவறுனா 3, 4 தவறு. எது தவறு? 3, 4 தவறு. இப்போ இந்த கேள்வி நீங்கள் சரியாக வாட்ச் பார்க்காம கொஞ்சம் அவசரத்தில் இருந்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் அடிப்போம். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உட்காந்து பார்க்கும்போது இந்திய தேர்தல் இயந்திரங்களை பொறுத்த மட்டும் எது சரியாக பொருந்தி உள்ளதுன்னு நீங்களாம் முடிவுக்கு வந்துடுவீங்க. பொருந்தாதன்ற வார்த்தை உங்கள் நினைவில் வரவே வராது. ஏன்னா நம்ம அவசரமாக வாசிப்போம். நல்லா பாருங்கள், அவசரமாக வாசிக்கும் போது அந்த வார்த்தையை பார்க்க மாட்டோம். அதனால தான் ஆப்ஷன் ஏல 1, 2 தவறுன்னு கொடுத்துருக்காங்க உங்களை ஏமாத்துறதுக்காக. அடுத்த கேள்வி, குடியரசுத் தலைவராக மற்றும் துணை குடியரசுத் தலைவராக ஒரே நேரத்தில் இருந்த இணைகளில் தவறான இணைகளை கண்டறிக. ரொம்ப முக்கியம் இது. குடியரசுத் தலைவர் 53, துணை குடியரசுத் தலைவர் 63. சட்டப்பிரிவு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய குடியரசுத் தலைவர் 53, இந்திய குடியரசுத் தலைவர் 63. சிம்பிளாக லாஜிக் வச்சுக்கோங்க. சட்டப்பிரிவு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடுவோம். பேர் கொடுத்துருக்காங்க, எந்த பேர் தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இணை தவறாக இருக்குது அப்படின்னு. ஆர்கே நாராயணன் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவராக இருந்தது கிருஷ்ணகாந்த். கரெக்டு தான். ஆர்கே நாராயணன் குடியரசுத் தலைவராக இருந்தபோது துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் கிருஷ்ணகாந்த். மிகச்சரி. எஸ் ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஜாகிர் ஹுசைன். இதுவும் கரெக்டு தான். இதுவும் கரெக்டு தான். எஸ் ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவராக இருந்தபோது துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஜாகிர் ஹுசைன். அதுவும் கரெக்டு தான். ஆர் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவராக இருந்தபோது துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் சங்கர் தயாள் சர்மா. இதுவும் கரெக்டு தான். ஆர் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவராக இருந்தபோது துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் சங்கர் தயாள் சர்மா. அப்போ எது சார் தப்பு அப்படின்னா 4வது ஆப்ஷன் தான் தப்பு. எப்படி சார் இது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? ரொம்ப சின்ன லாஜிக் தாங்க. இதுக்கு பெருசாலாம் படிச்சிருக்கணும்னு ஒரு நாலேஜே தேவையில்லை. அவன் உங்களுக்கு கொஸ்டின்ஸை கொடுத்து ஏமாத்துறான். அங்கே பாருங்களேன், ஆப்ஷன் ஏ பாருங்களேன். குடியரசுத் தலைவர் ஆர்கே நாராயணன் கொடுத்துட்டு 4th ஆப்ஷனில் துணை குடியரசுத் தலைவரில் ஆர்கே நாராயணன் வச்சுருக்காங்க. குடியரசுத் தலைவர்னு ஆர்கே நாராயணன் ஏற்கனவே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். 1ஆம் நம்பரில் இருக்கார். அதை அந்த குடியரசுத் தலைவரை தூக்கி 4வது ஆப்ஷனில் துணை குடியரசுத் தலைவர்னு கொடுத்துருக்காங்க. இந்தளவு உன்னிப்பாக கவனித்தாலே போதும், அதுதான் தப்புன்னு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் அல்ஃபபெட்டில் கீழே வர வாய்ப்பில்லை. அப்போ அதுதான் தவறு. அப்போ 4வது தவறு. கியானி ஜெயில்சிங்க்கு துணை குடியரசுத் தலைவராக செயல்பட்டவர் ராமசாமி வெங்கட்ராமன், அதாவது ஆர் வெங்கட்ராமன். அப்போ கேள்வி ஏன் தவறுனா அந்த இடத்துல துணை குடியரசுத் தலைவர் ஆர்கே நாராயணனுக்கு பதிலாக ஜெயில்சிங்குக்கு ஈக்குவலாக யார் வரணும்? ராமசாமி வெங்கட்ராமன் என அழைக்கப்படும் ஆர் வெங்கட்ராமன் வரணும். திருப்பி சொல்லிடுவோமா? அப்போ எது சரி அப்படின்னா ஆர்கே நாராயணன் குடியரசுத் தலைவராக இருந்தபோது துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் கிருஷ்ணகாந்த். எஸ் ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவராக இருந்தபோது ஜாகிர் ஹுசைன் துணை குடியரசுத் தலைவராக இருந்தார். அதுவும் சரி. ஆர் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவராக இருந்தபோது துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் சங்கர் தயாள் சர்மா. அதுவும் சரி. ஜெய்சிங் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது வெங்கடராமன் ஆர் வெங்கட்ராமன் தான் துணை குடியரசுத் தலைவராக இருந்தார். அந்த இடத்துல ஆர்கே நாராயணன்றது தவறு. ஸோ 4வது ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. அதுதான் தவறான இணை.
அதுதான் தவறான இணை. அடுத்த கேள்வி. அடுத்தாங்க ரொம்ப முக்கியமானது ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். நிதி ஆணையம் பார்த்திங்க அப்படின்னா நிதி ஆணையத்துக்கான சட்டப்பிரிவு 280. 1951 தான் நிதி ஆணையம் உருவாக்கப்படுது. கேசி நியோகி அவர் தான் முதல் தலைவர். இந்த நிதி ஆணையம் பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக உருவாக்கப்படுது அப்படின்னா அந்த நிதியை பகிர்வது, மத்திய மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து உள்கட்டமைப்பை டெவலப் பண்ணி இந்தந்த வருஷத்துக்கு, அதாவது 5 வருஷத்துக்கான வரவு செலவை முன்கூட்டியே யோசித்து வச்சு அதை வச்சு தான், அந்த பட்ஜெட்டை வச்சு தான் இவங்க இந்திய அரசாங்கம் பொருளாதார ரீதியாக மேம்படும். அப்போ ஃபினான்ஸ் கமிஷன்னாலே உங்களுக்கு 1951 முதல் தலைவர் கேசி நியோகி. எத்தனை வருஷம் அப்படின்னா 5 இயர் பிளான் மாதிரி 5 வருஷம். அப்போ ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி எப்போயுமே கேட்பாங்க. இப்போ 16வது நிதி கமிஷன் ஓடிட்டுருக்கு. 2025 16வது நிதி கமிஷன் ஓடிட்டுருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பொறுத்துக்க போயிடுவோம். முதல் நிதி கமிஷன் தலைவர் கேசி நியோகி. ஆர்டிக்கல் 280 ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1951. ரொம்ப முக்கியம். இப்போ பொறுத்துக்க போயிடுவோம். பொறுத்துக்கல. 14வது நிதி ஆணையத்தின் தலைவர் ஒய்வி ரெட்டி. 14வது நிதி குழுவின் தலைவர் யார்? ஒய்வி ரெட்டி, ஞாபகம் வச்சுக்கணும். 13 விஜய் கெல்லர் தான் 13. 12 டாக்டர் சி ரங்கராஜன். 10 கேசி பாண்ட். அப்போ 4 2 3 1. 4 2 3 1. இப்போ நம்ம ரிவல்ஸ்லேருந்து போயிடுவோமா? ஈஸியாக அப்போ தான் உங்களுக்கு புரியும். 10வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? கேசி பண்ட். 10வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? கேசி பண்ட். 12வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? 12வது நிதிக்குழுவின் தலைவர் டாக்டர் சி ரங்கராஜன். இப்படி ஈஸியாக படிச்சுட்டு போகலாம். திருப்பி ஒரு சொல்லிடுவோம். 14வது நிதிக்குழுவின் தலைவர் ஒய்வி ரெட்டி. 15 என்கே சிங்கு. அதை முதல்ல சொல்ல மறந்துட்டேன். 15 ஒய்வி சிங்கு, என்கே சிங்கு. 15வது நிதிக்குழுவின் தலைவர் என்கே சிங், ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 ஒய்வி ரெட்டி. 13 விஜய் கெல்கர். 12 டாக்டர் சி ரங்கராஜன். 10 பண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 280 5 வருட காலம் பதவி காலம். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் நிதி ஆயோக் ஆளும் குழுவில் ஒரு பகுதியாக இல்லை. கீழ்கண்டவற்றில் நிதி ஆயோக்கோட ஆளும் குழுவில் யார் ஒரு பகுதியாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அது NITI. நிதி ஆயோக்ன்றது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்தியாவை மாற்றும் ஒரு ஆணையம் தான் நிதி ஆயோக். NITI ஆயோக், AAYOG. ஆயோக்னா ஆணையம். அப்போ NITI நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த நிதி ஆயோக்கோட தலைவர் யார் அப்படின்னா இந்தியாவின் பிரதமர் தான். இதோட முதல் துணைத் தலைவராக இருந்தது அரவிந்த் பனகாரியா தான் இதோட முதல் துணைத் தலைவராக இருந்தாங்க. திட்டக்குழு தான் பின்னால் நிதி ஆயோக்னு மாற்றப்படுது. முதல் திட்டக்குழு மார்ச் 15 1950 வரையறுக்கப்படுது. இந்தியாவின் உள்கட்டமைப்பு, அனைத்து மாநிலங்களும் இந்தியா பொருளாதாரத்தில் பங்கேற்கணும், அந்த பொருளாதாரத்தின் மூலமாக எப்படி வருவாயை பெருக்கலாம், அது எந்தெந்த மாநிலங்களுக்கு உள்கட்டமைப்பின் மூலமாக மேம்படுத்தி இந்தியாவின் பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கலாம், இதுதான் அவங்களோட முக்கியமான நோக்கம். அப்போ திட்டக்குழுவோட தலைவர் யார்? இந்தியாவின் பிரதமர். நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? இந்தியாவின் பிரதமர் தான். இப்போ புரிஞ்சிடுச்சா? இங்கே அவங்களோட ஆளும் குழுவில் யார் இல்லை அப்படின்னு கேள்வி வருது. ஆளும் குழுவில் யார் இல்லைன்னு கேள்வி வருது. முதல் பாயிண்ட் பாருங்கள், அனைத்து மாநில முதல்வர்கள். நிதி ஆயோக் கூட்டத்தில் அனைத்து மாநிலத்து முதல்வர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்கள், கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஆளுநர்களுக்கும் நிதி ஆயோக்குக்கு சம்மந்தமே கிடையாது. யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி நீங்களாக, அது கரெக்டு தான். அப்போ 1 3 சரி, எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. 2 மட்டும் தான் தவறு. 2 மட்டும் எங்கே தவறுன்னு காட்டுதுன்னா ஆப்ஷன் ஏல காட்டுது. ஆப்ஷன் ஏ தான் சரி. அப்போ நிதி ஆயோக்கோட ஆளும் ஒரு குழுவில் யார் யார் இடம்பெறாங்கன்னா அனைத்து மாநில முதல்வர்களும் யூனியன் பிரதேசத்தோட துணை ஆளுநர்களும் இடம்பெறாங்க. எது நீங்களா அப்படின்னா டெல்லி மற்றும் புதுச்சேரி நீங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ நிதி ஆயோக் எப்போ உருவாக்கப்படுதுன்னா 2015 ஜனவரி 1. 2015 ஜனவரி 1 நிதி ஆயோக் உருவாக்கப்படுது. ரொம்ப முக்கியமான கேள்வி.
அடுத்த டெரகோட்டான்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சுடுமண் சிற்பக்கலை.